ஸோ ஹாய் பை டாக்ஸ் அண்ட் கேர்ள் டாக்ஸ். என்னடா நம்ம டாக்ஸ் எல்லாம் காணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செமஸ்டர் லீவில் இருக்கிறோம். அதில் ஒரு நம்மளுக்கு வேண்டப்பட்டவர் வந்து புத்திசாலித்தனமாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார். ஃபஸ்ட் இயர் படித்ததோட போதும், நான் அதிலே நிறையா படிச்சிட்டேன் அப்படின்ட்டு வேறு காலேஜுக்கு வந்து மாறுறாரு. அவருக்கும் இந்த இன்னைக்கு நான் கண்டென்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். மூவி ரிவ்யூ அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கிடையாது. இது வந்து 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2019 ரிலீஸ் ஆன டேரக்டர் பேர் என்னடா ஆரி ஏதோ ஒன்று வரும், நீ நெட்டில் பார்த்துக்கோங்க. அந்த டேரக்டர் ரிலீஸ் பண்ண படத்தோட பேர் என்னன்னா மிட்சோமர். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம சேனல் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ மூவி ரிவ்யூனாலே வந்து என்னை தாண்டி வந்து ஒருத்தருக்கு தான் நிறையா தெரியும். அது வேறு யாரும் இல்லை, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், ஸ்க்ரீன் ரைட்டர். வேறு ஏதாவது இருக்கடா? இல்லை அசிங்க படத்துல முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கு. நம்ம கூட யார் இருக்காருன்னா கிஷோர். ஸோ நம்ம கூட கிஷோர் இருக்காரு. கிஷோரோட தான் வந்து இந்த மூவி வந்து ரிவ்யூ பண்ண போதில்ல, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்தது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. நான் ஏதோ ஒரு ரேண்டமாக இது இன்ஸ்டாகிராம் ஷார்ட் நானும் எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லிடுறேன். நானும் ரேண்டமாக ஷார்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ சொன்னான் வேர்ல்டுலேயே வந்து டிஸ்டர்பிங் மூவி இதுதான், மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி ஒன்று நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி வழக்கம் போல் டெலகிராமில் லிங்க் அனுப்புகிற ஒரு நண்பர்கிட்ட கேட்டு அனுப்பணும். வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீமன் தான். அவர்கிட்ட கேட்டு நான் படம் பார்த்தேன். நைட்டு நான் பார்த்துட்டு நான் அப்படியே இருந்தேன், அமைதியாக இருந்தேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை எல்லார்ட்டையும் காட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு உள்நோக்கம் வந்து என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அப்படின்னா படத்தை பற்றியே முடிக்கிறேன். நம்ம ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லார்ட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி கிஷோர்கிட்ட காட்ட சொன்னேன். கிஷோர் வந்து பார்த்துருக்குறாப்புல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அட் த சேம் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். கிஷோர் சொல்லுங்கள், கிஷோர் எப்படி இருந்துச்சு படம்? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி பார்க்க வச்சிங்கன்னு சொல்லுங்கள். என்ன சொன்னேன், படம் வந்து வேர்ல்டு மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவிடா, சினிமாட்டோகிராஃபி கொளுத்தலாம் இருக்கும், அந்த பீக்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வாட்ச் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருப்பானுங்க. உண்மையிலே இன்னும் நிறைய சொல்லுங்க. உண்மையிலே படம் வந்து ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. லிட்டரலாக இந்த படத்தை வந்து நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸே தாத்தா வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அவரோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, ரொம்பால தாண்டா படம், லிட்டரலாக அந்த படத்துக்கு அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, ரொம்பால தாண்டா படம் அப்படின்னு. ஸோ மார்ட்டின் ஸ்கார்செஸே கூப்பிட்டு பாராட்டின படம் அப்படிங்கிறனாலே நான் சேர்த்து சொல்லி விட்டேன், நிறைய பில்டப்லாம் பண்ணி விட்டேன். எப்படி இருந்துச்சு கிஷோர்? அதாவது படம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொன்னால், சரி நம்மளுக்கு இந்த வைலன்ஸு இந்த ரத்தம் தெரிக்கிறதுலாம் பிடிக்கும்னு போய் பார்த்தேன். அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்பிங்காக இல்லை. நான் படம் பார்த்து முடிச்ச உடனே இவன் ஒன்று சொன்னான், தெரியலே கேள்வி வேர்ல்டு மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவின்னு சொன்னேன். பட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே தான் அனலைஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைனை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னா, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீசிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரிசர்ச் பேப்பர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் ஒரு ஆடு வந்து உள்ளே புகுந்து எங்கள் ஊரில் இருந்து 90 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு திருவிழா நடக்கும், வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும், மிஸ்ஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அந்த குரூப் வந்து சரி வாங்க ஒரு தடவை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போவோம். போனால் அங்கே வந்து திருவிழாவுக்கு ஆடு வெட்டுறதுக்கு பதிலாக மனுஷங்களை வெட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷங்களே வந்து இவங்க கூட்டிகிட்டு போனது தான். இதில் வந்து மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு ஹீரோயின் தான் வந்து மெயின் கேரக்டர். இது ஒன்லைன் கிடையாது, நீ கதையவே சொல்லிட்டேன். அதுதான் கதை கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் படமே, சரிங்களா? இவன் சொன்னா பார்த்தீங்களா, இதை தான் படம் ஃபுல்லாக எடுத்து 2.5 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கோம். படம் வந்து 2.5 மணி நேரம் படம் இல்லை, ஸ்லோவஸ்ட் படம். படம் வந்து இதான் நீங்க படம் முடிச்சுட்டு அந்த படம் 2.5 மணி நேரம் தான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. 4 மணி நேரம் மாதிரி ஒரு ஃபீல். படம் வந்து எப்படின்னா நல்லா வெறுத்துட்டேன் வாழ்க்கையே. டிஸ்டர்பிங்காகவும் எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக R தான். தனியாக பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லை நீங்க பார்க்காதீங்க, பார்க்கறதையே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் என்னடா பார்க்கறதுக்கு? சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும்னா மட்டும் பாருங்க. படத்தை வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். இவன் சொல்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபிக்கு ரெஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம். நீங்க ஏதாவது படம் எடுக்கிறீங்க டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணுங்கிறவங்க மட்டும் பார்க்கலாம். அது 2x வச்சு பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல என்னன்னா ஹீரோயின் தான் அதோட மெயின் கேரக்டரு. இவங்க ஹீரோயினும் ஹீரோவும் வந்து ஒரு டாக்ஸிக் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க.
ஹீரோயினோட அம்மா அப்பா அக்காவா தங்கச்சியோ யாரோ ஒன்று தங்கச்சி அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டு தங்கச்சி சூசைட் பண்ணிக்கும். அது ஏன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க படத்தோட இதுல. அது வேற ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி ஒரு சிம்பிளா ஒரு கொலை எப்படி சொல்றது, நார்மலா கொலை நடந்தா பரவாயில்ல, அது ரொம்ப எக்ஸாஜரேட் ஒரு சைக்கோபாத் மாதிரி ஒரு பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அது ரீசனே சொல்லல, மூக்குல அது ஒரு மாதிரி எரிச்சல கிளப்புறோம். அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா. அதே மாதிரி அந்த ஹீரோயின் வந்து அவங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி இருப்பாங்கிறத ஆக்டிங் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணது டாப் மேட்ச். அது வந்து கிஷோர் நீ தான் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேன். லைக் எந்த பார்ட் உனக்கு பிடிச்சிருந்தது? இது நான் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன் சரியா. அந்த படத்தில் ஏதோ எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்தாலுமே படம் அவ்வளோ டெட் ஸ்லோவாக போகிறதுனால அந்த எவ்வளோ ஏதாவது ட்விஸ்ட்டு நடந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்குது. இது ட்விஸ்ட் மாதிரியே இல்லை. ஏன்னா அதோட ஸ்லோ எக்ஸைட்மெண்ட்டே எந்த படத்துலையும் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே வந்து டெட் ஸ்லோவாக இருக்கும் படம். ஸ்க்ரீன் பிளே சினிமாட்டோகிராஃபி டிஃப்ரெண்ட்டு, ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்லோ. அவன் சொல்கிற மாதிரியே படம் வந்து இதான் நான் சொல்லிட்டேன். படத்தோட கதையை என்னாட்டி 3 நிமிஷத்தில் சொல்ல முடியும், இல்லை 2 நிமிஷத்தில் சொல்ல முடியும். 2 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய ஸ்க்ரீன் பிளேவை 2 மணி நேரம் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து டெட் ஸ்லோ. பட் படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கும். வழக்கம் போல நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா படம் ஆக்சுவலாக நான் வந்து படம் பார்த்துட்டு யூடியூப்ல போய் மிட்சோமார் ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீ எல்லாம் ஏன்டா படம் பார்க்குற, நீ படம் பார்த்துட்டு இப்படி பார்க்க கூடாதுடா, படத்தோட இதே பெர்ஸ்பெக்டிவ் அவன் என்னென்னமோ சொல்றான் தெரியுமா. ஒன்றும் இல்லடா, ஒரு பெயிண்டிங் இருக்குடா, நான் அதிலே காட்டிடுறேன் பாரு. ஒரு பெயிண்டிங் இருக்கு படத்தோட ஸ்டார்டிங். அந்த படம் ஃபுல்லாவே வந்து கண்ணாபுண்ணான்னு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த பெயிண்டிங் வந்து படத்துல இருந்து எடுத்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா டெத் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கல்லு போட்டு டெத் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா அண்ட் தங்கச்சி 3 பேரை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பைப்பையும் சேர்த்து காமிச்சிருப்பாங்க. பைப்பில் தான் வந்து அந்த பாய்சனஸ் கேஸ் அனுப்பி செத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பையன் வந்து அந்த ஹீரோயின் வந்து வரைஞ்சி கொடுப்பான், இந்த மாதிரி நான் அவனை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அதை வந்து இந்த செகண்ட் ஃப்ரேம் வந்து காட்டுது. அதே மாதிரி தேர்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கிற அந்த திருவிழாவை காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த தாத்தா பாட்டி வந்து மேலேருந்து மலையிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த கம்யூனிட்டி, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் மொத்தம் 4 சீசன் சொல்லியிருப்பாங்கடா. அது சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங்கு. அப்புறம் வந்து அதில் வந்து ஸ்ப்ரிங்லேயோ கடைசி வந்து 90 வயசா 70 வயசு ஆயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கவங்க யாரையுமே உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவாங்க. அவங்க மலையிலேருந்து அது வந்து சடங்காகவே நடத்துவாங்க ஆக்சுவலாக லிட்டரலாக. அதான் யாரும் கஷ்டப்பட்டு சாக வேணாம் ரொம்ப நாளைக்கு, எல்லாருக்கும் டெத்து வந்து காமனாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த தேர்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து 70 வயசு கடந்திருப்பாங்க. அதனால அவங்க மலையிலேருந்து கீழே விழுவுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து விழுவுறது வந்து லிட்டரலாக ஒரு பாடி வந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டிருப்பாங்க. ஏன்னா ஓவராலாக அந்த படத்தில் வயலன்ஸ் அப்படின்னா எதுனாடா சொல்லுவோம், இந்த ஒரு சீன் மட்டும் தான் வயலன்ஸ்னு சொல்ல முடியாது. ரத்தம் அந்த ஆர் ரேட்டட் கண்டென்ட்னு சொல்லலாமா? ஆமா ஆர் ரேட்டட் கண்டென்ட். ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த படம் சத்தியமாக சூட்டே ஆகாது. என்ன மாதிரி அந்த உட்காந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகி தான் உட்காந்துருக்கு. அதை காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக படத்துலேயே வந்து ஒரு 2-3 சீனில் மட்டும்தான் அந்த ஆர் ரேட்டட் கண்டென்ட்டே காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக படம் ஃபுல்லாகவே இருக்காது. இல்லைடா, கடைசியில் ஆர் ரேட்டட் டிஸ்டர்பிங்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து எந்த ஆடியன்ஸுக்குமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வந்து நிறையா வயலன்ஸ் சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆவரா மாதிரி கான்செப்ட் மாதிரி ஆடியன்ஸுக்கு தான் செட் ஆகும். வயலன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் அந்த படம் பார்க்க வரேன் அப்படின்னாலுமே டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. கிஷோர்லாம் அப்படிதான், அவன் ஆல்ரெடி நிறைய வயலன்ஸ் படம்லாம் பார்த்துருக்கான், பார்த்துமே டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அது வந்து படத்தினால ஆன டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்டா படம் பார்த்தோங்கிற டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்திருக்கும். வந்து எழுதுறப்போ ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஒன்று இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோட எண்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த எண்டை வச்சுக்கிட்டே படம் ஃபுல்லாகவே அப்படி எழுதுறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே. அது நம்மளை பற்றி பேச தெரியாது, நம்ம கிஷோருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்ப படத்தோட எண்டு என்னன்னா அவங்களை கூட்டிட்டு போய் எல்லாரையும் வந்து எரிச்சு கொள்றது, அதான் எண்டு. அந்த எண்டுக்காக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம்லேயே காமிட்டிருப்பாங்க. என்னன்னா படத்தோட கடைசி சீனில் வந்து எல்லாருமே வந்து வைக்க போரில் தானே கொள்வாங்க. எல்லாருமே வந்து ஒரு வக்கையில வச்சு நெருப்பு போட்டு கொள்ளுவாங்க.
நீங்கள் வந்து படம் போகிறப்பவே ஒரு மிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ஃபோர் கிரவுண்டில் வந்து ஹீரோவும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வக்கீலெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கிராமமே வந்து அந்த சடங்குக்காக தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேக்ரவுண்டில் காட்டியிருப்பாங்க. ஃபோர் கிரவுண்டில் வந்து ஏதோ ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே வந்து ஒரு சடங்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கரடியுமே அப்படி தான். கரடி வந்து கூண்டில் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரேமில் அப்படியே மூவ் ஆகிறப்ப காட்டியிருப்பாங்க. ஒரு ஃப்ரேமில் ஒரு கரடி பார்த்தா கடைசியில் வந்து அந்த கரடியை வந்து குடல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து கரடிக்குள்ளே வச்சு கொளுத்திடுவாங்க. அப்படி இருக்கிற படம் வந்து இதுதான் எண்டிங்னு தெரிஞ்சு படம் ஃபுல்லாக படத்தோட பேக்ரவுண்டில் சினிமாட்டோகிராஃபியில் எண்டிங்கை நோக்கி கதை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிறது சினிமாட்டோகிராஃபி அட் த லெவல் ஆஃப் பீக்னு சொல்லலாம். மற்றபடி வேற என்ன எலமெண்ட் நல்லா இருந்துச்சு நீ ஏதாச்சும் நோட் பண்ணுற மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் எனக்கு இந்த பர்டிகுலர் சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா? எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் 10 நிமிஷத்தை தவிர எனக்கு எதுவுமே பிடிக்கலடா, சீரியஸாக சொல்லணும். இல்லை 1-2 சீன்லாம் நல்லா இருக்குமேடா. அந்த நேற்று சொன்னல இந்த அழுதுகிட்டு ஸ்டார்டிங்ல வந்து அந்த அந்த கிராமத்துக்காரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அழுதுகிட்டு போய் பாத்ரூம்ல போய் அழுவா, அழுதுட்டு கதவை டோரை திறந்தோடனே அடுத்த ஃப்ரேம் வந்து ஏரோப்ளேன் பாத்ரூம்ல. அதான்டா சினிமாட்டோகிராஃபி தவிர இந்த படத்துல எதுவுமே கிடையாதுடா. ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் நடக்கும், இப்போ இடையில 1-2 இடத்துல நல்லா இருக்கும். மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை பிடிச்சது. மேபி யாராவது ஃபிலிம் வைஸாக பார்க்குறாங்கன்னா மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஆக்சுவலாக கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படமே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் ஆர்ட். நான் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியில் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த படத்தை தான். அது மாதிரி இன்னொரு சீன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்னன்னா, அவங்க வந்து அந்த கிராமத்துக்குள்ளே நுழைவாங்க. இதில் நுழையிறப்போ கேமரா வந்து டில்ட் ஆகும். அப்படியே இந்த கதையே வந்து ஒரு மாதிரி இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத கேமராவே டில்ட் ஆகும். நீ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீன் தான் வந்து நம்மளை மேபி எப்படி சொல்கிறது அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சீன் மேபி நம்மளுக்கு அது தெரியல. ஒரு ஆர்ட் ஃபார்மில் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃப்ரேம்லாம் பார்க்குறப்போ அன்ஈஸியாக தோணிருக்கலாம். நம்மளுக்கு வந்து தெரியல அப்படி பார்த்தா. மேபி நம்ம ஏதாச்சும் பார்த்து. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இந்த படத்தில் பிடிச்சது வந்து ஹீரோயினோட ஆக்டிங். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கடைசி படத்தோட நான் எதுவும் யூடியூப்ல தான் பார்த்தேன். கடைசி 25 நிமிஷம் வந்து ஹீரோயினும் பேசிருக்கவே மாட்டாங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கே ஆப்வியஸாக தெரியும் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி அவங்களுக்குன்னு சொந்தம் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்போ சைக்காலஜிக்கலாக ஒரு பர்சன் வந்து எல்லாருமே இழந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஆக்டிங் மூலயமா லிட்டரலாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கடைசி படத்தோட எண்டில் தான் வந்து அவங்க சிரிப்பாங்களே. நீ பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா மேக்குயின்னு ஒரு இது நடக்கும். அதில் வந்து வேணுக்குனே வந்து இது பண்ணி விட்டு மேக்குயின் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேணுக்குனே அவங்க ஆல்ரெடி தேர் இன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை வந்து ஊனமுற்ற குழந்தையாக பிறந்துடும். அந்த படத்துலேயே வந்து ஒரு குழந்தைய காமிச்சிருப்பாங்க. ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஆக்சுவலி நேற்று நான் அதை கெஸ் பண்ணல, நீ தான் சொன்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ண. நான் வந்து ஆப்வியஸாக ரிவ்யூ படத்தை இதை யூடியூப்ல தான் பார்த்து கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும். அதாங்க நீங்கள் எதாவது நல்ல ரிவ்யூ பார்க்கணும்னா வேற ஏதாவது யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்க. ஏன்னா இவட அதை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சினிமாட்டோகிராஃபி பண்ணுற ஸ்டூடெண்ட் தான் எக்ஸ்பிளைன். நம்ம ஏன்டா அங்கே போயிட்டு இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் படத்தை அந்த கிராமத்துல ஏன் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா குழந்தை வந்து ஊனமுற்றதா பிறக்கும். ஸோ வந்து வெளியிலேருந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து நல்லா பிறக்கும் அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து டாக்ஸிக் ரிலேஷன், அதுவும் வெளியிலேருந்து நார்மலாக ஒத்தைய சிங்கிளாக இருக்கிற நம்மள மாதிரிலாம் கூப்பிட மாட்டாங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா தான் நீ போயிருப்பீங்க. ஆல்ரெடி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 2 பேரை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் சண்டை மூட்டி விட்டு கடைசியில் வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துடும். அப்போ வந்து கல்யாணம் பண்ணது வந்து ஆல்ரெடி இவங்களோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம லிட்டரலாக நம்ம படத்தோட ஹீரோ வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி மே குயினாக செலக்ட் ஆயிடுவாங்களா. மே குயினாக வேணுக்குனே தான் செலக்ட் ஆக வைப்பாங்க. அதையுமே ஒரு போட்டி நடக்கும். அதில் வந்து சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடணும் அந்த ஊர் பொண்ணுங்க.
சரக்கு அடிச்சுட்டு யாரு கடைசி வரைக்கும் கீழே விழாம டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க தான் மேக் குயின். வேணுக்குனே எல்லாரும் விழுந்துருவாங்க இந்த படத்துல எண்ட்ல. அது சரக்கு இல்லடா, ஏதோ தண்ணி. தண்ணி அது ஆக்சுவலா போட்டா போதை ஆயிடும் தான் சொன்னாங்க. அப்பதான் ஆட முடியாது. ஆமா, அதனால சரக்கு அடிச்சுட்டு சரக்குன்னு வச்சுப்போ போதை ஆகி எல்லாம் ஆடுவாங்க. வேணுக்குனே வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க ரொம்ப சுத்தினாலதான் தலை சுத்துச்சுன்னு நினைச்சேன். இல்ல அந்த குடிக்கிறப்ப அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் அது சொல்லுவாங்க. எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. அது ஹீரோயின் மட்டும் கடைசியில இருக்கும். அவங்க சம்பிரதாயப்படி கடைசியில வந்து பாய் ஃப்ரெண்டை கொல்றியா அப்படின்னா ஆப்வியஸா ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா கோவத்துல வந்து கொண்டுடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் கொண்டுடுங்கன்னு சொல்லி கரடியோட குடல்லாம் எடுத்துட்டு கரடி உடம்புக்குள்ள டப்பால வச்சு கொளுத்திடுவாங்க. கடைசியா அவன் கொளுத்துறத பார்த்துட்டு அவன் வந்து சிரிப்பா. அதுதான் படம் எண்டிங்கே. மிட்சோ மாதிரி அந்த போஸ்டர்ல அவன் சிரிக்கிறதா. இதுல எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரூம்குள்ள உட்காந்து அழுவா பத்தியா? இப்ப அவள மாதிரியே எல்லாரும் சுத்தி இருக்கவங்க சேர்ந்து அழுவா. அது நேத்து ஒரு வீடியோல பார்த்தேன். அதையும் சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங்ல நீ சொன்னல ஒரு ஸ்னோ சீன் வருதுன்ட்டு. அப்ப வந்து அவங்க அம்மா அப்பா அக்கா வந்து இறந்தது வந்து போன்ல நியூஸா கேட்டுட்டு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணி அழுவா. அப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல அழுவா. அப்ப கூட அழுவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். ஆனால் அவன் ஆல்ரெடி வந்து அவன் கழட்டி விடுற மாதிரி தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அந்த ஃபீலிங்கே இருக்காது. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி இவன் வந்து எம்பத்தட்டிக்காக அழுவ மாட்டான். இவன் வந்து ஆறுதல் தான் பண்ணுவான் தவிர இவனுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஆனால் படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னோடனே அவள் அழுகுறத கூட இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அவளோட எம்பத்தட்டிக்காக அழுவாங்க. கான்ட்ராஸ்டிங்காக காட்டுறதுக்காக. படத்தோட ஸ்டார்டிங் இப்படி இருக்கு, எண்டிங் இப்படி இருக்கு அப்படிங்கிறது. எண்டிங்லயுமே எல்லாரும் சேர்ந்து பொண்ணுக்காக அழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க எம்பத்தட்டிக்கலா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ மட்டும் அழுவ மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன மாதிரி யோசிச்சேன்னா வந்து குயின் ஆயிட்டா. ஸோ அவளோட எமோஷன் நம்ம எமோஷனுங்கிற மாதிரி இப்படி கூட இருக்கலாம். மேபி இன்னும் இப்படி கூட இருக்கலாம். அவளை வந்து வேணுக்குன்னே இன்னும் டென்ஷன் ஆக்க வச்சு கூட இருந்து அழுவ வச்சு. நம்மளாம் தெரியும்ல ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்கன்னா கூட இருக்கிற நம்ம இதெல்லாம் வந்து இன்னும் டென்ஷன். இல்லடா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பாடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு சரியா. அப்பதான் அவள் லாஸ்ட் சீன்ல அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளோட சேர்ந்து அழுகுறாங்கன்னா அப்ப அதை மீன் பண்ணி அது கூட இருக்கலாம். பட் சினிமாட்டோகிராஃபி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் காட்டிருக்காங்க. அவளை ஃபாலோ பண்றாங்க குயின்னால. ரீசனபிளா இருக்கு. இது கூட இருக்கலாம். அவங்க குயின்ங்கிறதுனால கூட இது பண்ணலாம். எல்லாருமே வந்து அழுகுற மாதிரி காட்டிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இல்லை இன்னொரு திங் என்ன நோட் பண்ணணும்னா படத்தோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ட்ரெஸ் வந்து லூஸான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பேகியாக தான் இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸு. கரெக்டாக அந்த மே குயினுக்கு வந்து ஹீரோயினுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் தப்பாங்க பார்த்துருக்கியா? ஒயிட் கலர் ட்ரெஸ். ஒயிட் கலர் அது ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஃபிட்டாக இருக்கும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், இவ்வளோ நேரமாக வந்து ஹீரோயின் வந்து யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி லூஸராக அப்படியே இருக்கிறாங்க. கடைசியில் மே குயினாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்குது, இந்த கம்யூனிட்டி தான் அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அது ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து போய் டிஸ்டர்ப் ஆகி பாத்ரூம் போய் அழுகுறப்போ தங்கச்சி ஃபோட்டோ வந்து ஒரு செகண்ட் அப்படி வந்து போகும் பார்த்துருக்கியா? அதே மாதிரியே வந்து படத்தோட இன்னொரு சீன்ல வந்து மே குயின் ஆகி செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இதில் வச்சு தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, பல்லக்கில் வச்சு. அப்பயுமே வந்து பேக்ரவுண்ட்ல அவ தங்கச்சியோட ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லா வந்து ஹீரோயின் ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னா, படம் ஃபுல்லாவே டிஸ்டர்பா இருக்கான்னா அவ தங்கச்சியோட டெத்துங்கிறது வந்து ஒரு சீன்லயும் அவ மறக்கல, அவ இன்னும் அந்த இடத்துல இருந்து வெளில வரல அப்படிங்கிறதான். அவ எந்த இடத்துல வந்து அவ தங்கச்சி அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்ததை காமிச்சிருப்பாங்கன்னா கரெக்ட் கடைசியா அந்த ஹீரோ செத்துருப்பான் தெரியுமா. செத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு யாருமே இல்லடா, நம்ம மட்டும்தான், நம்ம கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவான். அது வரைக்குமே வந்து அவர் தங்கச்சியோட டெத்தை நினச்சி அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பான். ரொம்ப அதான் சொல்கிறல, படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ட் மட்டும்தான். இந்த நம்ம ஊர்லலாம் இது ஆரோ மார்க்லாம் போட்டு வீடியோ போடுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து அப்படியே தட்டு ஃபுல்லாக அப்படியே லட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி படம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து ஒரு ஃப்ரேம் உட்காந்து இந்த ஃப்ரேமில் அது காட்டியிருக்காங்க பாரு, இந்த ஃப்ரேமில் இது காட்டியிருக்காங்க பாரு, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். என்ன ஸ்டோரியில தான் கொளுத்தி விட்டாங்க. ஸ்டோரி வைஸ் நீ ஸ்டோரியில தான் ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்டோரி பில்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டோரி வைஸ் நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நீ நினைக்கிறேன்? இல்லை அதான் ப்ரோ, படம் எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கணும்னா அந்த சின்ன டீட்டெயில்ஸ்க்காக அந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிடையாது. நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிடையாது. கமர்ஷியலாக பார்க்கணுங்கிறவங்களுக்கும் படம் கிடையாது. ஆர்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து
மேலும் இந்த வீடியோ எதுக்காகனா எவனாவது ஒரு ஃப்ரெண்டு எவன மாதிரி வந்து மோஸ்ட்லி டிஸ்டர்பிங் மூவிடா, படம் சூப்பராக இருக்குது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்கான்னு சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு ஏமாந்துறாங்க. அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அந்த படத்துக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு 15 லைக் வந்ததுன்னா என்ன படத்தை வந்து ரிவ்யூ போலாம்டா? இது 3 லைக்கே போதும்டா. நீ ஒன்று நான் ஒன்று போடுவான்டா. அதாவது 15 லைக் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வேற ஒரு ஆர்ட் ஃபிலிமோட உங்களை சந்திக்க வரோம். அன்டில் தென் பை. இல்லை நான்